அவங்க கண்டுக்கலை, இவங்க கண்டுக்கலை, அவங்க என்னை விசாரிக்கலை, இவங்க என்னை விசாரிக்கலை, யாருமே என்னை பற்றி ஒரு காரியத்தை கூட விசாரிக்கிறதே இல்லை, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, அனாதையாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன், கேளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடத்திற்கு வருவேன் அப்படின்னு சொல்லி. மனுஷங்க நம்மளை கைவிடலாம், மனுஷங்க நம்மளை திக்கற்றவர்களாக விடலாம், மனுஷங்க நம்மளை விட்டு தூர போகலாம். ஆனால் நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை திக்கற்றவனாக விடமாட்டேன், உங்களிடத்திற்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யார் விசாரித்தாலும் விசாரிக்கலினாலும் பல நெருக்கங்களின் மத்தியிலே நீங்கள் அனாதைகளைப் போல அலைந்து கொண்டிருந்தாலும் உங்களை காண்கிற, உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கவலைப்படாதீங்க, உங்களை பார்க்கிறார் அவர். அதனால தான் சொல்கிறார், நான் உன்னை திக்கற்றவனாக விடமாட்டேன்னு சொல்லி. உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார், உங்களிடத்திற்கு வருவார், உங்களை விசாரிப்பார். உங்களுடைய வேதனைகள் நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு இருக்கிற இந்த நெருக்கம் நிச்சயமாய் உங்களுக்கு மாற்றுவார் தேவன். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. உங்களை திக்கற்றவனாக விடாதபடிக்கு காக்கிற ஒரு இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ.